நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களுடைய குடும்பத்தை பார்ப்பதும் உங்களுடைய குடும்பத்தோடு ஜெபிப்பதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி உங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டே வர்றார்ல, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவருடைய கிருபை தான் நம்மளையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிறது. தவறாமல் குடும்பமாக நம்ம ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களை குடும்ப ஜெபத்தில் உற்சாகப்படுத்தவும் நீங்கள் தொடர்ந்து அதை செய்யும்படிக்கும் தான் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் குடும்பமாக ஜெபம் செய்கிறோம். எங்கள் இயேசுடிக்கிறார் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்த குடும்பம். அதில் குட்டி பிள்ளைகள் இருக்காங்க, வாலி பிள்ளைகள் இருக்காங்க, பெரியவங்களாம் இருக்காங்க. இப்போ பாருங்கள், எங்கள் குடும்பத்தை சார்ந்த 2 குட்டி பிள்ளைகள், 2 பெரிய பிள்ளைகள், அவங்கெல்லாம் சேர்ந்து உங்களோட இணைந்து பாட்டு பாடி ஜெபிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். முதல்ல பாடல் பாட போகிறோம். சரியா? என்ன பாட்டு பாடலாம்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தானே சொல்லணும். என்ன பாட்டு? எந்தன் கண்மலையானவரே அந்த பாட்டா? இந்த குட்டி பாப்பா சொல்கிறாங்க எந்தன் கண்மலையானவரே அந்த பாட்டு பாடணும்னு. நீங்கள் சரியா? நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் கைத்தட்டி பாடுவோமா? உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு பாருங்கள். குடும்ப ஜெபத்துக்கு பைபிளோடு வந்து உட்கார சொல்லியிருக்கல, பைபிளோடு வந்துட்டிங்களா? சரி, அப்போ எல்லாம் சேர்ந்து இந்த குட்டி பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த பெரிய பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம பாட்டு பாடலாம். ஓகே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனாயே, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனாயே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
நாட்கள் எல்லாம், இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்லா இருந்துச்சா பாட்டு? சேர்ந்து பாடினீங்களா? எல்லாரும் வீட்டில் வாய் திறந்து சத்தமாக பாடணும் இல்லை? ஏசப்பா துதித்து பாடும்போது இன்னொரு பாட்டு பாடலாமா? இன்னொரு பாட்டு என்ன பாட்டு பாடலாம்? நீங்கள் சொல்லுங்கள். என்ன? உமக்கு பிரியமானதை செய்யவா? நீங்கள் இயேசுக்கு பிரியமானதை செய்வீங்களா? ஓகே. இந்த குட்டி தம்பி சொல்கிறேன், இயேசுக்கு பிரியமானது தான் அவர் செய்வாராம். அதனால் அதை பற்றி பாடணும்னு சொல்கிறாரு. எல்லாரும் நம்ம இயேசுவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோம் அப்படின்ற ஒரு பாட்டை பாடலாமா? சரி, சேர்ந்து பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பியுள்ளே, உம்மையை நம்பியுள்ளே. நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்தவே, செம்மையான வழியிலே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நல்ல ஒரு அருமையான ஜெப பாடல் இல்லை? ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்தணும். அன்றுதானம் அப்படி ஜெபிக்கணும் எல்லாருமே. ஆண்டவரை சரியான பாதையில் என்னை வழி நடத்தும்
அப்படின்னு ஜெபிப்பார். சரி, இப்போ வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நான் உன்னை பாதுகாப்பேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. உன் ஆத்மாவை பாதுகாப்பேன். 121 சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார்ல, உன் போக்கையை மரத்தை நான் பாதுகாப்பேன், எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பேன் என்பதாக. எரேமியா 1:8 என்ன சொல்றார்? பயப்படாதிருங்கள், உங்களை காக்கும்படிக்க நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படி சொல்கிறாள் எரேமியா 1:8. அப்போ நம்ம கூட அவர் இருக்கிறார். எதுக்காக? அவர் நம்ம கூட இருந்து நிறைய காரியங்களை செய்கிறார். அதில் முக்கியமான ஒரு காரியம் நம்மை பாதுகாப்பது. நம்மை பாதுகாக்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாராம். அப்போ பயப்படுகிற காரியங்கள் வரும். இந்த வருஷத்தில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, வியாபாரத்தில், ஊழியத்தில், உங்களுடைய வேலையில், எந்த காரியத்திலும் பயப்படுகிற மாதிரி வரும். ஆனால் ஒன்றும் நடக்காது. ஆண்டு சொல்ல, நீங்கள் பயப்படாதுங்க, நான் இருக்கிறேன் உங்களை பாதுகாக்க, உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி நம்மை பாதுகாக்கிறவர். ஆனால் நாமும் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. அப்போ தான் ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டாக இருக்க முடியும். இப்போ 121 சங்கீதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? 7வது வசனம், எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் உன்னை காப்பார். எல்லா தீமைக்கும் விலக்கி. நமக்கு யார் தீமை செய்வா? நம்ம யாருடைய சண்டைக்கு போகிறதில்ல. நாம் நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு தானே இருக்கிறோம். நம்மக்கிட்ட யார் பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு நினைக்கலாம். நமக்கு தீமை செய்வது மனிதர்கள் அல்ல, பிசாசு. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிராளி இருக்கிறான். அவனை பற்றி இயேசு என்ன சொல்கிறாரு? யோவான் 10:10 இந்த திருடனாகிய பிசாசு இருக்கானே, அவன் திருடுகிறவனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாயிருக்கிறான். நம்முடைய சமாதானத்தை திருடி கொள்ள வருவான், குடும்ப மகிழ்ச்சியை திருடி கொள்ள வருவான், நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி கொள்ள வருவான், நமக்கு சேதம் உண்டாக்கி மரணத்தை பிறப்பிக்க கிரியை செய்வான். நம்மை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பொல்லாத மனிதர்களை கூட அவன் பயன்படுத்துவான். அவனால தான் நமக்கு தீங்கே. மனிதர்கள் பாவம் நல்லவங்க, அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த மனிதர்களை பயன்படுத்துவதே அந்த பிசாசு தான். நம்ம மேலே உள்ள பொறாமையினால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு, நமக்கு தீமை உண்டாக்க அவன் நினைக்கிறான். வியாதியை கொண்டு வருவது, மரணத்தை கொண்டு வருவது, நஷ்டத்தை கொண்டு வருவது, ஒரு இழப்பை கொண்டு வருவது, இது மாதிரி பயத்தை கொண்டு வருவது, மனிதரை குறித்த பயம், இது மாதிரிலாம் பிசாசு நம்மளை எப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது? இந்த உலகத்தில் அவன் பலமாக கிரியை செய்கிறானே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பிசாசு என்ன தான் தீமை செய்ய நினைச்சாலும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. சரி, அவர் நம்மை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு துணைன்னு இருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். அப்போ சாத்தான் கொண்டு வர தீமைக்கு நம்ம விலக்கி பாதுகாக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணுமா? இந்த தீமை உண்டாக்குற பிசாசு இருக்கானே, சமாதானத்தை கெடுக்கிறான், வியாதியை கொண்டு வருகிறான், நஷ்டத்தை கொண்டு வருகிறான், பயத்தை கொண்டு வருகிறான், குடும்பத்தில் ஒரு மனதை கெடுக்கிறான், குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குகிறான். அவன்தான் மறைந்திருந்து எல்லா பிரச்சனையும் உண்டாக்குகிறான். அப்போ இந்த பொல்லாதவனுக்கு விலகி எப்படி நம்ம பாதுகாப்பாக இருப்பது? நீங்கள் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீங்கு உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானே, உன்னை நான் எதிர்க்கிறேன், உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். பிசாசுக்கு எதிர்த்தனா அவன் ஓடி போயிடுவான். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும். அப்போ நம்ம அதை கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் 1 பேதுரு 5 நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும் போது எப்படி இருக்கணுமா? 9 விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்க்கணும். சாத்தானை எதிர்க்கும் போது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். என்ன விசுவாசம்? 1 யோவான் 4 என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அதை தான் விசுவாசிக்கணும். என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், சாத்தானை ஜெயித்தவர், சிலுவையில் பிசாசின் வல்லமை உரிந்து கொண்டவர்,
என் கூட இருக்கிறார், அவருடைய நாமத்தை சொன்னா பிசாசு நடுங்கும் என்று சொல்லி இயேசுவின் பெயரை சொல்லி சாத்தானை எதிர்த்து நின்று கடிந்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போவான். அதன் மூலமாக தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போ அதற்கு தான் தேவன் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நான் பாருங்கள், நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு சொன்னால், ஒரு போராட்டம் வந்துட்டு, ஆண்டவரே இந்த பிசாசு கட்டில் கஷ்டப்படுறோம், பயத்தில் கஷ்டப்படுறோம், இந்த பிசாசை போராடுறோம், பில்லி சொல்லி வச்சுட்டாங்க, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரை இறக்க செய்யுங்கன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம், அழுகிறோம், ஜெபிக்கிறோம், அப்படி தானே? ஆனால் ஒன்றும் பதில் வர மாட்டேங்குது. சேதம் உண்டாகிக்கிட்டே இருக்குது, பிஸ்னஸ் நஷ்டமாகிட்டே இருக்குது, தடைகள் உண்டாகிக்கிட்டே இருக்குது, காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதாவது ஆண்டவரை பிசாசு துரத்துங்கன்னு என்கிட்ட என்ஜாய் பண்ணுற, பிசாசை துரத்துக்கிற அதிகாரத்தை உனக்கு நான் தந்துட்டேன். என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள். அந்த அதிகாரம் உனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ தான் சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால பிசாசே என் குடும்பத்தை விட்டு விலகு, என் தொழில் காரியத்தை விட்டு நீ விலகி போய் என்று உன்னை கடிந்து கொள்கிறேன். நீங்கள் அதை எதிர்த்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெபித்தா அவன் ஓடி போயிடுவான். ஆண்டோடைய பாதுகாப்பு உண்டாகிருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்கூலில் படிக்கிற சின்ன பிள்ளை ராத்திரியான ஒரு பயம் வந்துடும். திடீர்னு எழும்பி உட்காந்து அலறுவாள், சத்தமிடுவாள், அழுவாள், ஏதோ மாதிரி தெரியுதுன்னு சொல்லி. ஒரு பொருளாத ஆவி அவளை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. இந்த தாய் ஒரு விசுவாசி, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இது பிசாசு கொண்டு வருகிற ஒரு டிஸ்டர்பன்ஸு, அதுதான் பிள்ளை தூங்க விட மாட்டேங்குது, பயமுறுத்துது, அழ வைக்குது என்பதெல்லாம் தெரிகிறது. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் என் பிள்ளைக்கு இறக்க செய்யுங்க, என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்கன்னு அழுதெல்லாம் ஜெபிக்கிறாங்க. இப்படி பல மாதம் கடந்துட்டு ஒன்றும் நடக்கலை. என்ன நம்ம ஜெபிக்கிறோம், இந்த காரியத்தில் மட்டும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு நாள் ஒரு யோசனை வந்துச்சு, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் என் பிள்ளைக்கு இன்றைக்கி விடுதலை கொடுக்கல? அப்போ ஆண்டவர் சொன்னார், பிசாசை துரத்துக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள், பிசாசுக்கு எதிர்த்தனர்கள் ஓடி போவான்னு வாக்கு கொடுத்துருக்கிறேன். அப்போ பிசாசை போராடான்னு தெரியுதில்ல, அதுக்கு நீ என்ன பண்ணணும்? உன் அதிகாரத்தை பயன்படுத்து. உன்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குதில்ல, நீ என் பிள்ளை, என்னால் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற மகள் தானே, உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. நீ அதிகாரத்தை பயன்படுத்தினா விடுதலை உண்டாகும். அதை விட்டுட்டு ஆண்டவரே விடுதலை கொடுங்க, ஆண்டவரே மகளுக்கு இறங்க, குழந்தைக்கு இறங்குங்க, என்ன பண்ணுன்னு தெரியல, பிசாசு போராடிக்கிட்டா இருக்கான், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக போராடுறான்னு அழுதுகிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பாதுகாப்பு வரணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா பிசாசை எதிர்த்து நிற்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆவியை நான் எதிர்க்கிறேன். என் குடும்ப சமாதானத்துக்கு எடுக்கிற ஆவி, என் பிஸ்னஸுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர் அப்படி சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் எதிர்த்து ஜெபிச்சு பாருங்க. அந்த சகோதரி எப்படி இந்த ஆண்டு சொன்னார், எதுக்கு என்ன நோக்கி முறையிட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு தான் அதிகாரம் கொடுத்தாச்சுல்ல, பயன்படுத்து. அப்போ தான் இவளுக்கு விவரம் தெரிந்தது, ஐயோ ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறோன்னு சொல்லி. ஒரு நாள் சொன்னாங்க, பொருளாத சாத்தானே, நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், என் குழந்தை இயேசுவுக்கு சொந்தம், அவளை டிஸ்டர்ப் பண்ண தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், இந்த எல்லைக்குள்ளே வரக்கூடாது, ஓடிப்போன்னு கதட்டுனாங்களா, அவ்வளோதான். பிசாசு ஓடியே போயிட்டான், திருப்பி வரவே இல்லை. அதன் பிறகு டிஸ்டர்பன்ஸே இல்லை. அப்போது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதற்கு தேவன் ஏற்கனவே சிலுவையில் மறித்து அந்த அதிகாரத்தை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தினா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. உங்களுடைய வியாபாரம், தொழில், உங்களுடைய வேலை எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்பம், பிள்ளைகளுடைய காரியம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அதற்கு நீங்கள் தான் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும். என்ன சொல்லணும்? இயேசுவே, நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த பொல்லாத ஆவிகளை நான் எதிர்க்கிறேன். என் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பயத்தை கொண்டு வருகிற ஆவி, வியாதியை கொண்டு வர ஆவியை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். உம்முடைய ரத்தத்தை இந்த வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன். அப்படி சொல்லி ஜெபிச்சு பாருங்க, ஒரு பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். தீமை உடைய வீட்டை விட்டு விலகிறோம். உடைய வீட்டுக்குள்ளே அந்த கிளைமேட், அந்த ஆவிக்குரிய கிளைமேட்டில் சேஞ்சஸ் வந்துவிடும்.
உம்முன்னு இருக்கிறது, மூஞ்சி திருப்பிக்கிறது, எப்பவுமே சண்டை, அதெல்லாம் மாறி ஒரு தெய்வீக சுபாவம், ஜெபம், துதி, சந்தோஷம், மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் செய்யணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, நாடுங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபம் செய்யுங்க. இப்போ நீங்கள் ஒரு மனதோட நீங்கள் முழங்கால் படியிட்டு வலது கரம் உயர்த்தி, இயேசுவே இந்த குடும்பம் உமக்கு சொந்தம், நாங்கள்லாம் உம்முடைய பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம், இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தம், எங்களுக்கு உண்டான எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம், இதை திருட வருகிற பொருளாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம். சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி, பயத்தை கொண்டு வருகிற ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற அந்த அசுத்த ஆவி, இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லிக் கொள்கிற பொல்லாத பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லாம் விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன். நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு உண்டாகட்டும். இப்பொழுது முதல் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாப்பின் வேலி வைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படியே எங்கள் தெருவில் இருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் துரத்துகிறோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற பிசாசு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். என் மக்களை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, பயமுறுத்தி அடிமைப்படுத்துகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை எங்கள் தெருவிலை தெளிக்கிறோம், கிராமத்துக்குள்ளே தெளிக்கிறோம். எங்களுடைய பகுதியிலே வாழ்கிற எல்லா மக்கள் மேல இயேசுடைய இரத்தத்தை விசுவாசத்தோடு தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும். அவைகளுடைய கிராமத்தை விட்டு, பட்டணத்தை விட்டு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். இதோ எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை நீர் பாதுகாக்கிற தேவன். எங்களுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய சகல சொத்துக்கள் எல்லாவற்றையும் உடைய பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். இனி அந்த தீங்கை தொடக்கூடாது. இனி நஷ்டங்கள், இழப்புகள் உண்டாகக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அவைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிறோம். ஆண்டவரப்படி செய்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பாருங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒவ்வொரு குடும்ப ஜெபத்திலையும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். என் பிள்ளைகள், நான், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என் பெற்றோர், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கணும். தீமை உண்டு பண்ண நினைக்கிற சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படட்டும். எங்களையோ எங்களுடைய குடும்பத்தை அவன் டிஸ்டர்ப் பண்ண அதிகாரமே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கணும். குடும்ப ஜெபத்தில் அப்படி நீங்கள் கருத்தாக ஜெபிக்கணும். சரியா? இந்த குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறுகிறவர்களுக்கு ஃபேமிலி பிளெஸிங் ப்ரேயர் பார்ட்னர், குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் அப்படியே திட்டத்தை ஆண்டவர் தந்து, இதில் இப்போ 82,200 குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. 82,200 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த திட்டத்தில் எந்தெந்த குடும்பம் இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்காக இங்கே நால்மாவடி ஜபக்குழுவில் தினந்தோறும் ஜபம் அணுகிறோம். இங்கே 24 மணி நேரம் ஜபம் நடக்கும் இல்லை. அதில் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக தினமும் உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு, குடும்பத்தின் ரட்சிப்பு, குடும்பத்தின் சமாதானம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், அவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நானும் இந்த குடும்ப ஜெப பங்காளராக விரும்புகிறேன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோனில் தெரியப்படுத்தலாம், இமெயிலில் தெரியப்படுத்தலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு கவர் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்குள்ள ஒரு 3 காரியம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் நிரப்பி அனுப்பும்படியான ஒரு அட்டை இருக்கும். இதில் உங்களுடைய குடும்ப விவரம், உங்களுடைய பெயர், முகவரி எல்லாமே இதில் கேட்டதெல்லாம் நிரப்பி, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா, விவரங்கள். அப்புறம் பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒட்டி
இதில் ஜெப குறிப்பாக சிலருக்கு சொந்த வீடு வேணும், திருமண காரியம், கடன் பிரச்சனை, அதை நோட் பண்ணி இது இதுக்கு மேலே மடிக்கூடாது, 2ஆக மடித்து அதுக்குள்ளே நாங்களே ஒரு கவர் வச்சுருப்போம். இந்த ப்ரௌன் கவருக்குள்ளே அதை அப்படியே உள்ளே வச்சு 5 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி எங்களுக்கு அனுப்பணும். அனுப்பிட்டா நாங்கள் இதை பார்த்த பிறகு நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், உங்களுடைய குடும்பத்துக்காக என்ன வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு அனுப்பும். இதுக்குள்ளே இன்னொன்று இருக்கும், குடும்ப ஆசீர்வாத ஜெபம். ஏன் இந்த ஜெபம், இதில் என்ன காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது ஆண்டவர் சொல்லி குடும்பங்களுக்காக ஜெபிக்க சொல்லி ஏற்படுத்தப்பட்டது. இதில் சேர்ந்து கொள்வதற்கு பணம் கிடையாது, காணி கிடையாது, எந்த கட்டணமும் கிடையாது, இலவசம்தான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். நீங்கள் குடும்பமாக ஜெபிச்சா நாங்களும் உங்களுக்காக ஜெபம் செய்வோம். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாமல் நாங்கள் மட்டும் உங்களுக்காக ஜெபித்த பிரயோஜனம் இல்லை. அதனால் குடும்ப ஜெபம் ஆரம்பிங்க. குடும்பமாக தினம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம், அவ்வளோதான். 2 பாட்டு, ஒரு வசனம், ஒருவர் ஜெபிச்சா போதுமே. அதை ரெகுலராக செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். அந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கிறது, அதை நான் தரேன் பாருங்கள். அந்த நம்பரை குறித்து கொள்ளுங்க. அதாவது 9842735305 9842735305. இன்னொரு நம்பர் இருக்குது 04639353333. அதாவது 04639 அப்புறம் 35 அப்புறம் 3333. அல்லது partners@jesusredeems.org. இதுக்கு நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய குடும்பத்தை இந்த ஜெபத்திட்டத்தில் இணைத்து உங்களுக்காக தினந்தோறும் ஜெபம் செய்வோம். அது மாத்திரம் உங்களுடைய குடும்பத்துக்காக என்னென்ன காரியம் ஜெபிக்கணும்னு தெரியப்படுத்துவோம். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிது? பாதுகாப்பு, சுகம், குடும்ப ரட்சிப்பு, தடைகள் மாதிரி நிறைய நன்மைகள் பெற்றுக்கொண்டீங்கல்ல. குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு அதை ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நம்பரில் பேசுங்க. எங்களுடைய வீடியோ டீம் உங்கள் வீட்டுக்கே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் குடும்ப ஜெபம் எப்படி பண்ணுறோம், இந்த குடும்ப ஜெபம்னால என்ன ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சரியா? இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை தாங்கி நடத்துவாராக. ஆமென். This program is sponsored by Brother Don Bosco Girk and family, United States. Happy birthday, Sister Priya Girk. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Sister Anis Rani and family, Kollam. சங்கீதம் 20:4 படி கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையை எல்லாம் நிறைவேற்றுவாராக. Brother Koil Raj Gnanaseelan and family, Palakkad. உபாகமம் 28:11 படி உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. Brother Balasubramanian and family, Palayam Kottai. நீதிமொழிகள் 28:20 படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Sister Christy Daniel and family, Thuthukudi. எரேமியா 33:6 படி கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.